மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மக்ருத். கர்மண்ய கர்மயஃ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மக்ருத். ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயலை துரத்தல் என்ற தலைப்பு. இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அவதார தத்துவத்தை பார்த்தோம். அவதார தத்துவத்தை பார்த்து முடித்த பிறகு பகவான் ஞான யோகத்துக்குள்ளே இங்கே வர்றார். இந்த அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகம்ங்கிறதே ஒரு வேதாந்த தத்துவத்தை பற்றியே சொல்லக்கூடிய அத்தியாயம்தான் இது. அறிவினால் செயலை துரத்தல், அது 9வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்தார். ஞானமே மோட்சத்திற்கு சாதனைன்னு சொல்லி படிப்படியாக கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தின் மூலமாக மோட்சத்தை அடைய வேண்டும் சொன்னார். அதில் ஒரு சந்தேகம் வந்தது. பலர் அடைகிறார்கள்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏன் அடையலைன்னு சொன்ன உடனே உலக இன்பத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அது ஈஸியாக கிடைச்சிருது பிரார்த்தனை பண்ண உடனே. மோட்சம் எளிதில் கிடைக்காது. அதனால் பெரும்பாலும் அதை கேட்குறதில்ல. யார் எதை விரும்புகிறாங்களோ அதவே நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி பகவான் சொன்னார். பிறகு சொல்லிவிட்டு ஜாதி தர்மத்தை பற்றி சொன்னார். வர்ணாசிரம தர்மத்தை, 4 வர்ணங்களை கர்மத்தின் அடிப்படையிலும் குணத்தின் அடிப்படையிலும் படைத்தேன், சிருஷ்டி பண்ணேன்னு சொன்னார். அது நிறையா விரிவாக பார்த்தோம். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய விளக்குனார். அதை சொல்லிவிட்டு அதை படைத்தேன்னு சொல்லிவிட்டு படைத்தாலும் நான் படைக்கவில்லைன்னு சொன்னார். அங்கே தான் அந்த தத்துவத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்டெப்பு அங்கே தான் முதல்ல வருது. நான் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவனாக இருந்தாலும் கூட நான் தோற்றுவிக்காதவன் அப்படின்னார். செய்தாலும் செய்யாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழியாதவனாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் அறிஞ்சிக்க அப்படின்னார். அப்படி இருக்கிறதுனால என்னை எந்த செயல்களும் செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறது. அது எப்படிங்கிறதையும் சொல்ல போகிறார். கர்மம் செய்தாலும் அகர்மமாக எப்படி இருப்பதில் டாபிக் நுழைஞ்சிருக்கோம் 18வது ஸ்லோகத்துக்குள்ளே. அப்படி பகவான் இருக்கிறதுனால அவர் எல்லா இடத்துலையும் எல்லா படைப்பையும் படைத்தாலும் கூட அவர் எதுலேயும் பந்தப்படுவதில்லை. ஏன்னா அவர் கர்மத்தில் அகர்மமாக இருக்கார் அவர். ஏன்னா நம்ம சின்ன ஒரு விஷயத்தில் ஒன்றை உற்பத்தி பண்ணோம்னா அதில் வரக்கூடிய இன்பமெல்லாம் நம்மளை தாக்குது. அதில் பற்றுதல் வருது. ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்கும், அதில் வரக்கூடிய துன்பமெல்லாம் லாப நஷ்டம் நம்மளை அட்டாக் பண்ணுது. இவர் இவ்வளவு பிரபஞ்சத்தையும் படைச்சிட்டு ஏன் அவர் ஒன்றுமே தாக்குறது இல்லைன்னா அவர் அதில் பற்று இல்லாமல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, செய்தாலும் செய்யாதவனாக இருக்கிறேங்கிற புத்தி அவர்கிட்ட இருக்குது. இது மாதிரி எல்லா மனிதர்களுமே அந்த ஞானத்தோடு இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா செயல் செய்தாலும் அவங்களை எதுவுமே பந்தப்படுத்தாது. எல்லாருக்கும் அது பொருந்தும். பிறகு இதே மாதிரி பலர் அடைந்திருக்கார்கள் சொன்னார். எல்லோரும் நிறைய பேர் இந்த தத்துவ ஞானத்தை புரிஞ்சு பற்றில்லாமல் வாழ்ந்து மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படி சொல்லிவிட்டு இந்த தத்துவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு 16-17 சொல்கிறார். பிரதிஜை பண்ணுறார். செயலை பற்றியும் செயலின்மை என்பதை பற்றியும் நான் சொல்லப்போகிறேன்னு சொன்னார் 16வது ஸ்லோகத்தில். இந்த தத்துவத்தை உனக்கு நான் சொல்லப் போகிறேன். எந்த தத்துவத்தை? செயல்னா என்ன, செயலின்மைன்னா என்ன. இதில் என்ன தத்துவம் இருக்குது? வேலை செஞ்சால் செய்கிறான்னு சொல்லுவோம்,
வேலை செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்ல போகிறோம். இந்த தத்துவத்தை அவர் உபதேசிக்கணுமா பகவான்? பாருங்கள், மெனக்கெட்டு செயல் இன்மையை பற்றி உனக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இது என்ன இருக்குது? மேலோட்டம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். நான் சும்மா உட்காந்துன்னு சாமி சும்மா உட்காந்துருக்கான்னு சொல்லணும். இதில் என்ன தத்துவம் இருக்குது? செயல் இன்மை இந்த இரண்டை பற்றிய தத்துவத்தை உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து அதில் முதல்ல பீடிகை போட்டார். இந்த விஷயத்தில் பண்டிதர்களோட குழம்பிட்டாங்கன்ட்டார். எவ்வளோ நான் படித்த பண்டிதர் ஞானிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கூட எது செயலின்மை என்ற தத்துவத்தில் குழப்பத்தை அடைந்துள்ளார்கள். காரணம், இது ரொம்ப கஷ்டம். இது ஆனால் அது மட்டும் இல்லை, இதை அறிஞ்சிட்டேன்னு சொன்னால் எல்லா துக்கத்திலிருந்தும் நீ விடுபட்டு விடுவாயினார். சரியாக புரியாததால் பண்டிதர்கள் கூட குழப்பத்தில் இருக்கிறார்கள். எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் சொல்ல போகிறேன், இப்போயே அட்டென்ஷன் கவனம் போல் இருக்கட்டும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான, ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அது புரியாதனால தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அது புரியாதனால 18 வரைக்கும் போக போகுது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் விளக்கிட்டு, இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இதுக்கே பெருசாக விளக்கம் கொடுக்குறாங்க. நிறையா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த 18ஆவது ஸ்லோகத்துக்கு. அது சங்கராச்சாரியார் இப்படி சொல்லியிருக்காரு, ராமானுஜர் இப்படி சொல்லியிருக்காரு, மத்வாச்சாரியார் இப்படி சொல்லியிருக்காருலாம் சொல்லிவிட்டு நம்ம சங்கரருடைய கருத்து தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். மற்ற கருத்துக்களில் ஒரு கேள்வி கேட்டால் அங்கே அந்த கருத்து ஃபெயிலியர் ஆகிருங்க. அதெல்லாம் இதை விளக்குறார். 18 ஆரம்பிக்க போகிறார். அதில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு 19 24 வரைக்கும் அதவே விளக்குறார். அந்த கருத்தை விளக்க போகிறார். இங்கே பீடிகை போடுறார். 16ஆவது ஸ்லோகத்தில் பீடிகை போட்டார். பண்டிதர்கள் கூட இதில் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்க, விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். 17 என்ன சொன்னார்னா, கர்மம்னா என்ன, செயல்னா என்ன, செயலின்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா அதோட இன்னொரு வார்த்தையை சொன்னார். விகர்மம்னு ஒரு வார்த்தை சொன்னார். விகர்மம்னு செய்யக்கூடாத செயல் எதையும் தெரிஞ்சுக்கிட்டார். செய்யக்கூடாத செயல் எதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீ விளையிறணும். பிறகு செய்கிறது எது, செய்யாமல் இருக்கிறது எதுங்கிறத தத்துவத்தை புரிஞ்சுக்கிறன்னு சொல்லி சொன்னார். செயலின்மை. ஏனால் இந்த கர்மத்தினுடைய சொரூபமானது அறிவதற்கு மிக மிக அரிதானது. ஏன்னா சென்ற ஸ்லோகத்தில் பண்டிதர்கள் கூட குழம்பியிருக்காங்கங்கிறார். இந்த 17 என்ன சொன்னான்னா, இந்த கருத்து, இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் அரிதானது அப்படின்னு சொல்லிட்டு 18 ஆரம்பித்தார். கர்மய பஷ்யேத் 18ஆவது ஸ்லோகம். இது கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகம் சொல்லுவாங்க. இதை 2ஆவது அத்தியாயத்தில் ஆத்மா கொல்லப்பட்டது, ஆத்மா கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லைன்னார். கர்த்தா அகர்த்தான்னு சொன்னாருங்க. ஆத்மா அகர்த்தாவும் அல்ல அபோக்தாவும் அல்ல. அகர்த்தா அபோக்தான்னார். இந்த அனாத்மா கர்த்தா போக்தா. ஆத்மா அகர்த்தா அபோக்தா, கர்த்தாவும் அல்ல போக்தாவும் அல்ல. இதை 2ஆவது அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு அதவே இங்கே வேறொரு கோணத்தில் வேறொரு ஆங்கிளில் விளக்கி கொண்டு போகிறார் இந்த அத்தியாயத்தில். அன்றைக்கி பார்த்தோம், முதல்ல ஸ்லோகத்தினுடைய வாக்கியத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் விளக்கம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா முதல் வரியில் தத்துவத்தை சொல்லிடுறார், 2ஆவது வரியில் பலனை சொல்கிறார். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அதில் கர்மணி அகர்ம பஷ்யேத், கர்மஞ்ச அகர்ம அப்படின்னு வரும். கர்மணி அகர்ம பஷ்யேத் முதல் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது கர்மத்தில் அகர்மத்தை யார் பார்க்கிறானோ, செயலில் செயலின்மையை யார் பார்க்கிறானோ, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். செயலில் செயலின்மையை பார்க்கிறானோ. அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா அகர்மணி கர்மயக, யார் ஒருவன் செயலில் செயலின்மையை பார்க்கிறானுங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, யார் ஒருவன் செயலின்மையில் செயலை, அந்த பஷ்யத்துங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கணும், பார்க்கிறானோ. யார் ஒருவன் செயலின்மையில் செயலை பார்க்கிறானோ. 2 ஸ்டேட்மெண்ட்டு. செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல், இதை யார் பார்க்கிறானோ. என்ன வசன நட மாதிரி இருக்குது, வேறு என்ன இருக்குது இல்லை. இந்த மேடையில் பேசுகிற மாதிரி கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல், இதை யார் பார்க்கிறானோ 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். பிறகு அது பலன் சொல்லும்போது அப்படி பார்த்து விட்டால் அவனே புத்திமான்ட்டார், மிச்சாலாம் முட்டாள்ன்ட்டார். அவனே புத்திமான் என்ன அர்த்தம்? அப்படி பார்க்காதெல்லாம் முட்டாள்னு அர்த்தம். 2ஆவது வரியில் பலனை சொல்கிறார். சக புத்திமான் யாரில்? மனுஷியேஷு, மனிதர்களுக்குள் அவனே புத்திமான். பிறகு அது மட்டும் இல்லை, இந்த தத்துவத்தை புரிந்தவன் யுக்தகன்னர், அவன்தான் பிரம்மனிஷ்டன், அவனே பிரம்மனிஷ்டன். பிறகு அது மட்டும் இல்லை, கிருஷ்ண கர்மகிருத்து,
செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டான், அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லைன்ட்டார். இதெல்லாம் பலனை சொன்னார். இது சுலோகத்துக்கு அர்த்தம் போன கிளாஸில் ஆரம்பித்தேன், இதெல்லாம் போன கிளாஸ் சொல்லிட்டேன். இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியம்னால திருப்பி நான் சொல்லிட்டு வர்றேன். விசாரம் பார்த்தா விருத்தமாக இருக்கும். செயலில் செயலை பார்க்கலாம், செயலின் மேலே செயலின்மையை பார்க்கலாம். செயலில் போய் எப்படி செயலின்மையை பார்க்குறது, செயலின்மையில் போய் எப்படி செயலை பார்க்குறது அப்படிங்கிறது தெரியலாம். இங்கே பகவான் விருத்தமாக சொல்லவில்லை, தத்துவத்தை புரிவதற்காக இந்த மாதிரி பீடிகை போட்டு சொல்கிறார். அதாவது இதெல்லாம் குருமுகமாக பார்த்தா தான் புரியும், இல்லாட்டி நேரடியாக படித்தோம்னா புரிகிறது கஷ்டம். எப்பொழுதுமே ஒரு தத்துவத்தை ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு உபதேசமே தேவையில்லை. ஒருத்தர் ஒன்றுமே புரியலைன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பிளைனாக இருந்தாலும் அவருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணிடலாம். தப்பாக புரிஞ்சிருந்தாருன்னா அவர் கோணத்தில் போய் தான் புரிய வைக்கணும். நாமெல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்கோம் அந்த உலகத்தை. உண்மை இல்லாததை உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், செயல்படாததை செயல்படுறதா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாதாரண ஒன்றுமே புரியலைன்னா நேரடி உபதேசம் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம உதாரணமெல்லாம் பார்த்தோம். அதாவது பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கர்மத்தில் அகர்மங்கிறம்போது பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கான், இல்லை ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கான், சைடில் இருக்க மரங்கள்லாம் வேகமாக எதிர் திசையில் ஓடிக்கிட்டு இருக்கு. புதுசாக அப்போ தான் பையனை கூப்பிட்டு போகிறார் அப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, இவன் என்ன சொல்கிறான், அப்பா மரமெல்லாம் ஓடுதுன்னு சொல்கிறான். யார்? பையன். மரமெல்லாம் ஓடுதுங்கிறான். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மரம் இல்லைப்பா மரம் நிற்கிது அப்படின்னு சொன்னார்னா எங்கே வேறு பக்கம் மரம் நிற்கிதான்னு பார்த்துருவான். இல்லைப்பா ஓடிக்கிட்டு இருக்கே மரம், நீ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற, அந்த மரம் ஓடலைப்பான்னு சொல்லணும். ஓடிக்கொண்டிருக்கின்ற மரம் ஓடவில்லை, நகர்கின்ற மரம் நகரவில்லைன்னு சொல்லணும் அவனுக்கு. இவர் மரம் நகரலேன்னு பொதுவாக சொன்னால் இந்த பக்கம் திரும்பி வேற எங்கேயா நகராத மரம் இருக்கான்னு பார்ப்பான். புரியுதுங்களா? நகர்ந்து கொண்டிருக்கின்ற மரம் உண்மையில் நகரவில்லை, உனது காட்சிக்கு நகர்வதாக தெரிகின்ற மரம் நகரவில்லை, அப்படித்தான் சொல்லணும் உபதேசம். பாம்பு உதாரணத்துல அப்படித்தான், கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினச்சிட்டான், ஐயோ பாம்புங்கிறான். கயிறுன்னு பொதுவாக சொன்னார்னா கயிறு இருக்குப்பான்னு சொன்னால் வேறு எங்கே கயிறு இருக்கான்னு பார்ப்பான். நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே பாம்புன்னு முதல் அக்செப்ட் பண்ணுறார் குரு. நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே பாம்பு, அது கயிறு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ தான் நேரடியாக அந்த உபதேசம் உள்ளே போகும், இல்லாட்டி வேறு பக்கம் திசை திரும்பிடும். அந்த அடிப்படையில் இங்கே கர்மம் அகர்மங்கிற தத்துவத்தை அவர் விளக்குறாரு. அந்த காலத்தில் சங்கரெல்லாம் படகு சொல்லுவாங்க. படகு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எழுத்து மரங்கள் போகிறது, அப்போ ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் கிடையாதுல்ல, அதுக்காக இதெல்லாம் நேற்று பார்த்தோம். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தேன். ஏன்னா மரம் போய்கிட்டு இருக்க மரங்கிறது கர்மம், அது உண்மையிலே போகலைன்னு பார்க்குறது. கர்மம்னா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரத்தில் அது உண்மையில் செயல்படவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறது. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்புறம் ஆத்மாவை கொண்டு வரேன் நாங்கள். பிறகு இன்னொன்று என்ன சொன்னார், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இதுதான் நம்ம நேற்று ஆரம்பித்தோம். செயலின்மையில் செயலை பார்த்தல். இதுக்கு கொடுக்குற உதாரணம், தூரத்தில் கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கு, நாம் தூரத்துலேருந்து பார்க்குறோம், கப்பல் நிற்கிறது மாதிரி தெரியும், ஆனால் போகிறது மாதிரி தெரியாது. அங்கே கப்பல் நின்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். இல்லை, அந்த நின்று கொண்டிருக்க கப்பல் நகன்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ இது எப்படின்னு சொன்னால், இங்கே எப்படி வருது, அகர்மத்தில் செயல் இல்லைன்னு சொல்கிறாமே, அதில் செயலை பார்க்கணும். அது உண்மையிலே செயல் இல்லாமல் இருக்கான்னா அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு, அது மெதுவாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நகராதது போல இருக்கிறது. அப்போ நகராததுங்கிறது அகர்மம், செயலின்மை. நகர்வதுங்கிறது கர்மம், செயல். அப்போ அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். மரம் போகிறதுங்கிறது கர்மம், போகிறது மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே நகலலை. அப்போ கர்மத்தில் அது அகர்மம். இந்த கப்பல் விஷயத்தில் அகர்மம், செயலாக போகாதது மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையிலே போய்கிட்டு இருக்கு. அப்போ அகர்மத்தில் இது கர்மம். அப்போ இவர் என்ன சொல்லணும்னா, அங்கே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே நின்று கொண்டிருக்கும் கப்பல் அது நிற்கவில்லை, அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொன்னாத்தே அவனுக்கு புரியும். இந்த ரெண்டு உதாரணம், இதன் மூலமாக அப்படியே நம்ம என்ன கொண்டு வரணும், இங்கே ஆத்ம தத்துவத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. நம்ம பொதுவாக இந்த சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா, இப்போ பூமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பூமி இப்போ அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. சுற்றுதா ஏதாவது? அப்படியே நான் 1 இன்ச்சு நகலலை, ஆனால் எவ்வளோ கிலோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு,
ஒரு செகண்டுக்கு 18 மைல் வேகத்தில் போதான், எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் போதான் பூமி. ஆனால் இங்கே இங்கே என்னது, நாம் அகர்மமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மையில் என்னது, கர்மம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அகர்மத்தில் உண்மையிலே பார்க்க வேண்டியது என்ன, கர்மம். அதே மாதிரி சூரியன் வந்து நகழுது. நம்ம சயின்ஸு பார்ப்போம். சூரியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, காலையில் இங்கே உதிக்குது, சாயந்தரம் மறைஞ்சிருது. அது ஒரு கர்மம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அது கர்மம் நடக்குதான்னா சூரியன்ட்ட கர்மம் இல்லை. அப்போ சூரியன்ட்ட என்னத்தை பார்க்கணும், அகர்மத்தை பார்க்கணும். சூரியனுடைய நகழ்வில் நகலாத தன்மையை விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இது நேரடியாக பார்க்க முடியும் மரத்தை. இந்த மர உதாரணத்தை சொல்லித்தான் சூரிய நகலைங்கிறத நிரூபிக்கிறாங்க. புரியுதா? சூரியன் வந்து நகர்ற மாதிரி தெரியும், பூமி சுற்றுது, சூரியன் நகரலைங்கிறதே சயின்ஸில் நிரூபிக்கிறது எப்படி, இந்த மர உதாரணம் தான். சயின்ஸ் அப்படித்தானே சொல்லுது. உண்மையிலே சூரியன் நகரவில்லை, ஆனால் காலையில் உதிக்குது, சாயந்தரம் மறையுது. பொய்யில்தான் எல்லா விவகாரம் நடக்குது. பாருங்கள், உதிச்சாத்தான் எந்திரிக்கிறோம், மறைஞ்சாத்தான் தூங்குகிறோம். அத்தனை விவகாரம் எதில் நடக்குது, உதிக்கிறது மறையிறத வச்சு டைமெல்லாம் போட்டு அந்த நேரத்தை வச்சு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறோமா இல்லையா? அது உண்மையிலே இருக்கான்னா இல்லை. அது மாதிரி பூமி, யாராவது பூமி சுற்றுதுன்னா வேற ஒருத்தன் தான் சொல்லுவான் பூமி சுற்றுதுன்னு, வேறு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்போ இங்கே இதில் சயின்ஸ் படியாக பார்த்தாலும் இப்படி பார்க்கலாம். கப்பல் உதாரணத்தில் வந்து கர்மம் நடக்கிறது, இவன் அகர்மங்கிறான். அப்போ அகர்மத்தில் நம்ம கர்மத்தை பார்க்குறோம். மர உதாரணத்தில் கர்மத்தில் அகர்மம், இது அகர்மத்தில் கர்மம். இந்த 2 உதாரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு பிறகு தான் விஷயத்துக்குள்ளே போகணும். முரண்படுவது போல் இருக்குது. முதல்ல சிஷ்யனுடைய சிருஷ்டி, அஞ்ஞானியுடைய திருஷ்டி. மரம் நகல்வது குழந்தையினுடைய திருஷ்டி, அஞ்ஞானியினுடைய திருஷ்டி. அப்போ அவருடைய திருஷ்டி என்ன, மரம் நகலவில்லைங்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கப்பல் நகரவில்லைங்கிறது சிஷ்யனுடைய திருஷ்டி, ஒரு குழந்தையினுடைய திருஷ்டி. ஞானியினுடைய திருஷ்டிப்படி பார்த்தா கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். இந்த 2 வார்த்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது. இப்போ நகர்றது நகராதுன்னு பார்த்துட்டோம். ஆத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது, அனாத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆத்ம தத்துவம் என்ன, இதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது என்ன, ஆத்மா அனாத்மா. ஆத்மாவுக்கு பிரம்மன் ஒரு வார்த்தையை வச்சுக்கிறோம், அனாத்மாவுக்கு மாயையோடு சேர்ந்த பிரம்மன்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் பூரா எடுத்தாலும் சரி, இந்த உடம்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, இருக்கிற எத்தனை இருக்குது, 2 தான். ஆத்மா என்பது அழியாத உணர்வு ரூபமான சச்சிதானந்த சொரூபமான ஒரு தத்துவம் இருக்குது. அதன் மேல் கற்பிக்கப்பட்ட ஒரு தத்துவம் எது, இந்த உடம்பு, மனசு, புத்தி, இந்த அகில பிரபஞ்சமும் பஞ்சபூதங்கள் அனைத்துமே அது எல்லாமே அனாத்ம தத்துவம் தான். இந்த 2 தத்துவம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் அனாத்மா. இந்த உடம்பும் சரி, சூக்ஷ்ம மனசும் அனாத்மா தான். உண்மையிலே சாஸ்திரப்படி மனசு ஜடம்தான். ஆனால் மனசை ஜடமாக நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அது மனசில் எப்பயுமே சைதன்யத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் இருக்கும், பிரதிபிம்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்மா எப்பொழுதுமே அறிபவனாக இருப்பான், அனாத்மா அறியப்படும் பொருளாக இருக்கும். திருஷ்ய வேகம்லாம் சாமி நடத்தியிருக்கார், நீங்கள் தெளிவாக அதில் படிச்சிருப்பீங்க. நான் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள் எல்லாம் அனாத்மா. இந்த உடலையும் நான் பார்க்குறேன், அதனால் இந்த உடம்பு அனாத்மா. இந்த மனசையும் நான் பார்க்குறேன்னா இல்லையா, இந்த உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உணர்வோடு இருக்குது, உணர்வு இல்லாமல் இருக்குது, ரெண்டாவது எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த அறிபவன் இருக்கானே இவன் ஆத்மா, இவன் உணர்வு ஸ்வரூபம். அறியப்படுபவை அனைத்தும் ஜடஸ்வரூபம், அது அனாத்மஸ்வரூபம். இப்படி 2 தத்துவம் நம்மகிட்ட இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறணும். இந்த 2க்குள் ஒரு விபரீதமான ஞானம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது எது உண்மையில் செயல்படுகிறதோ அதை விட்டுட்டு செயல்படாத ஒன்றில் நாம் செயலை ஏற்றி வச்சு பார்க்குறோம். எது உண்மையிலேயே செயல்படுதோ, எது உண்மையிலேயே செயல்படாமல் இருக்கோ, செயல்படக்கூடிய தன்மையை செயல்படாத ஒன்றின் மேல் நாம் ஏற்றி வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மா சாட்சியாக இருக்கிறது, ஆத்ம தத்துவம் சாட்சியாக இருக்கிறது.
அது உடலும் உள்ளமும் செயல்பட துணை புரியுதே ஒழிய ஆத்மா செயல்படுவது இல்லை. இந்த உடலும் உள்ளமும் செயல்படுவதற்கு அது துணை புரியுது. இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சத்து சித்து இருக்கிற இருப்புத்தன்மை உணர்வுத்தன்மையை இந்த உடம்பும் மனசும் கடன் என்ன பண்ணுது, அதில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. இது புரிஞ்சாத்தையும் அதுக்குள்ளே போக முடியாது. அதுக்கு இதை முதல்ல சொல்கிறேன். இங்கே எப்படி விபரீதம் வந்துச்சுன்னா, இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறோம், அனாத்மாவினுடைய தர்மத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆத்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி அறியாமையினால் ஏற்றி வச்சுட்டோம். இது எப்போ இந்த அறியாமை வந்துச்சுன்னா தெரியாது. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அனாதி காலமாக இந்த அறியாமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அனாத்மாவினுடைய செயல்படக்கூடிய தன்மையை எல்லாம் இவன் எதில் ஏற்றி வச்சிட்டான், ஆத்மா செயல்படுவதாக ஏற்றி வைத்து விட்டான். நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சொல்கிறோம். இந்த நான்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் எது? நாம் அந்த உடம்பை நினச்சிக்கிட்டு சொல்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் எது? ஆத்மா. நான்கிறதுக்கு எது உண்மையான அர்த்தம்? ஆத்மா தான். இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டா கூட அவன் என்ன சொல்கிறான், போயிட்டான்னு சொல்கிறான். அப்போ உடம்பு இல்லைங்கிறது எல்லா பேரும் சொல்கிறாங்களா இல்லையா? உடம்பை விட்டுட்டு உயிர் போன பிறகு அவர் போயிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தான் கிடக்கிறார், பாடி இங்கே தான் இருக்கும். இப்போ உடம்புக்கு அந்நியமாக ஒன்றை பார்க்குறாங்க. அங்கே அதில் சூக்ஷ்ம சரீரமும் ட்ராவல் பண்ணும், மனசு போகுது. ஆனால் மனசையும் நாம் பார்க்குறோம். மனசும் பார்க்கப்படும் பொருளாக இருக்குது. அதுக்கு அந்நியமாக இங்கே உணர்வு தத்துவம் நான்கிற ஒரு தத்துவம் இருக்குது. அந்த நான்கிறத எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறேன், விவகாரத்துக்கு பயன்படுத்துகிறது தப்பு இல்லை. நான் செய்கிறேன், நான் சாப்பிட்றேங்கிறது. நான்கிற உண்மையான அர்த்தம் எதுன்னா ஆத்மாவை சார்ந்தது. ஆத்மா எதுவுமே செய்வதில்லை. ஆத்மா எதாவது செய்யுமான்னா எந்த செயலும் செய்வதில்லை. செய்கிறதெல்லாம் எது? அனாத்மா. அந்த உடம்பு மனசு தான் செயல்படுது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்றி வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நகராத மரத்தில் நகரும் தன்மையை பார்ப்பது போல் அசையாத செயல்படாத ஆத்மாவிடத்தில் ஆத்மா செயல்படுவதாக பார்க்கின்றோம். ஆத்மா போதெல்லாம் சொல்கிறோம்ல, ஆத்மா வந்துச்சு, ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆத்மா எதுவும் இல்லை, எப்பயுமே சாந்தியாகத்தே இருக்கும். ஆத்மா எப்பயுமே சாந்தியாகத்தே இருக்கும். அது எந்த செயலும் செய்வதில்லை. ஆனால் ஆத்மா இல்லாட்டி இந்த அனாத்மா செயலை பட முடியாது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, செயல்படாத ஆத்மாவிடத்தில் நகராத மரத்தினிடத்தில் நகர்வதை பார்ப்பது போல் செயல்படாத ஆத்மாவிடத்தில் இவன் செயல்படுவதாக பார்க்கின்றான். ஆத்மா தான் எல்லா செயலும் செய்யுதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே எல்லோரும் அஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு வேதாந்தத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். சாதாரண மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? செயல்படுறது யார் நினைக்கிறாங்க? ஆத்மா. ஆத்மா செயல்படுதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம உதாரணத்தில் பஸ்ஸோ ட்ரெயினோ படகோ அதான் செயல்படுது. ஆனால் மரம் நகர்றது மாதிரி பார்க்குறோமா இல்லையா? மரம் நகர்றது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். செயல்படாத ஒன்றில் செயல்படும் தன்மையை பார்ப்பது போல நீ ஆத்மாவிடம் எந்த செயல்கள் நடைபெறுவதாக பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த செயல் ஆத்மாவிடம் இல்லை. பகவான் சொல்கிற கருத்து அதுதான். அதாவது ஒருவேளை கடவுள் பகவான் உபதேசம் பண்ண ஆத்மா செயல் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டா எங்கேயும் இன்னொரு ஆத்மா இருக்குது போல இருக்குது, அது செயல்படாமல் இருக்குன்னு நினச்சிடுவான். நம்ம ஒரு உடம்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு ஆத்மா எங்கேயோ தனியாக செயல்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், என்னமோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு நினைப்பான். நீ செயல்படுவதாக பார்த்து கொண்டிருக்கிறாயே, எந்த ஆத்மா செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆத்மா செயல்படுவதில்லை. அது அந்த செயல்படுவதில் செயல்படாதது ஆத்மாங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணுறார். ஆத்மா அகர்த்தாங்கிறதுக்காக. ஒருவேளை இவன் சொல்லலாம், ஆத்மா செயல்படாதுன்னா என்கிட்ட இருக்க ஆத்மா செயல்படுது, இன்னொரு ஆத்மா ஏதாவது செயல்படாமல் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கூட தப்பாக நினைக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ செயல்படுவதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா உண்மையில் செயல்படவில்லை. மரம் நகர்றதுன்னு சொல்கிற மாதிரி நீ எந்த மரத்தை நகர்வதாக பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த மரம் நகரவில்லை. நீ எந்த ஆத்மா செயல்படுவதாக பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆத்மா செயல்படாமல் இருக்கிறது. அதுக்கு செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுபோல் இவன் ஏற்கனவே செயல் நான் தான் பண்ணுறேன், நான் தான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். எல்லாருமே நம்ம செய்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்மா எந்த செயலும் செயல்படவில்லை.
இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது நான் செய்கின்றேன் என்ற சொல்லில் இருக்கின்ற அந்த செய்கின்றேங்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நான்கிறது என்றைக்குமே செயல் செய்யாதது. அகர்மமான ஆத்மாவை ஆத்மா என்றும் செயல்படாது என்று யார் பார்க்கிறானோ, செயல்பட்டு கொண்டிருப்பது போல் தெரிகின்ற ஆத்மாவிடம் அது உண்மையில் செயல்படாது என்று யார் பார்க்கிறானோ, இதே கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். புரியுதா? ஆத்மா செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றான், உண்மையில் ஆத்மா செயல்படவில்லை. செயல்படுவது போல் நீ பார்த்து கொண்டிருக்கின்ற ஆத்மா உண்மையில் செயல்படுவதில்லை. கர்த்தாவாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஆத்மா அகர்த்தா. ஆத்மா எப்பொழுதும் அகர்த்தா. இதை முதல் வார்த்தையில் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ஆத்மா அகர்த்தா. என்ன சாமி இப்போ ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தா. ஆமாம், 2வது அத்தியாயத்தில் வந்திருக்கு. அதை என்ன கொண்டு போகிறேன்னா செயலில் கொண்டு சொல்கிறார் இவர். இந்த மாதிரி கர்த்தா அகர்த்தான். அங்கே ஆத்மா டைரெக்டாக சொல்லிடுவார். ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு சொல்லிடுவார். இங்கே அதுக்கு பிறகு இது கர்மணி அகர்மய பஷ்யேத், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். இந்த கர்மங்கிறது சிஷ்யனுடைய விபரீத புத்தி, ஒரு குழந்தையினுடைய விபரீத புத்தி, மகம் பார்க்குற மாதிரி. இவர் அகர்மங்கிறது குருவனுடைய வார்த்தை. அப்போ இந்த விபரீத புத்தியை சொல்லி இந்த அகர்மத்தில் நீ கர்மத்தில் அகர்மத்தை பார் அப்படிங்கிறார். அதில் அதாவது செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்ற கர்மத்தில், புரியுதுங்களா? அதை சேர்த்துக்கிறேன். செயல்படுவதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்ற கர்மத்தில், நகர்வதாக நினைத்து கொண்டிருக்கின்ற மரத்தில். இங்கே வெறும் அகர்மத்தில் கர்மம்னு சொல்லிட்டார். அதை சேர்த்துக்கிறணும். நீ செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்ற கர்மத்தில் அகர்மம். இதை அகர்மம் குழப்பிடும், திருப்பி மாறிடும், வார்த்தைகள் சிலிப்பாக பார்த்துக்கிறேன். அதனால் சரீரத்தில் தான் உண்மையில் செயல் நடைபெறுகிறதே உடைய ஆத்மாவிடம் எந்த செயலும் நடைபெறுவதில்லை. கர்மணி அகர்மயக பஷ்யேத். இதை முதல் வார்த்தை, இதை புரிஞ்சுக்கிறணும். கர்மணின்னா கர்மத்தில், அகர்மன்னா அகர்மத்தை, யகன்னா யார், பஷ்யேத் பார்க்கிறானோ. செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சரீரத்தில் ஆத்மாதான் செயல் செஞ்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அப்படி ஆத்மா செயல்படுகின்றதாக நினைக்கக்கூடிய அந்த செயலில் ஆத்மா செயல்படாமல் இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் ஸ்டேட்மெண்ட்டு. பிறகு இது ஆத்மாவை சொல்லிட்டார். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்தது 2வது. இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாத்தையும் புரியும். ஏன்னா அதுக்காகத்தான் இங்கே பல தடவைகளில் இதை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்றில் செயல்படாத தன்மையை பார்த்தல். அடுத்தது செயல்படாத ஒன்றில் என்ன பண்ணணும், செயல்படாத ஒன்றில் செயலை பார்த்தல்ங்கிறார். அடுத்த ஸ்டேட்மெண்ட் செயல்படாத ஒன்றில் செயலை பார்த்தல். அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். முதல் வார்த்தை என்ன? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். நகர்கின்ற மரத்தில் நகராத தன்மையை பார்த்தல். இங்கே அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல்னா நகர்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது நின்று கொண்டிருக்கின்ற கப்பலில் அது நகர்வதை பார்த்தல். அந்த உதாரணம், நின்று கொண்டிருக்கின்ற பூமியில் பூமி சுற்றுவதாக பார்த்தல், சுற்றுவதாக அறிந்து கொண்டுதல். முதல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூரியனில் சூரியன் நகராத தன்மையை அறிதல். புரியுதா? சூரியன் உண்மையிலே நகரலை, ஆனால் நகர்ந்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சூரியன் நகரில் பூமி சுற்றுது நினச்சிக்கிட்டு இருக்கோம். சூரியனுடைய அகர்மத்தில் என்ன பண்ணுறான், சூரியனுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கணும், பூமியினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கணும். புரியுதா? இது 2 புரியுதா இல்லையா? இது சயின்ஸோடது. மரம் உதாரணம், கப்பல் உதாரணம் நேரடியாக நம்ம பார்க்குற காட்சி அது. இதே ஆத்ம விஷயத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த மனம் உடல், அங்கே ஆத்மா செயல்படாதுன்னு பார்த்துட்டோம். இந்த மனசும் உடலும் எப்பொழுதுமே எப்படின்னு சொன்னால் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் இப்போ நான் இருக்கேன், சாமி கிளாஸ் படிச்சிருக்கையில் சும்மா உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம். நான் பேசுனா கிளாஸ் எடுக்கிறேன், இங்கே பேசலைன்னு என்ன பண்ணுவான், சும்மா இருக்கேன்னு தானே சொல்லுவோம். இந்த அனாத்மா சும்மா இருந்தால் என்ன பண்ணுவான், வேலை செய்யலைன்னா அது செயலற்று இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அனாத்மாவினுடைய தன்மை அப்படி தானே சொல்கிறோம். நம்ம
வீட்டிலே ரிட்டையர்மெண்ட் ஆகி போச்சு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டால் என்ன பண்ணுறீங்க, சும்மா தான் இருக்கேன்போம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டில் சும்மா இருக்கேன். அனாத்மா என்றைக்குமே சும்மா இருக்கவே இருக்காது. அதனால் செயல்படாமல் இருக்கவே முடியாது. அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், செயல்படுறத செயல்படாததை பார்க்குறோம். செயல்படுறத செயல் இல்லாமல் இருக்கிறத செய்கிறது மாதிரி பார்க்குறோம். செயல் இல்லாததை என்ன பண்ணுறோம், செய்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே நம்மகிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து குதிரை மேலே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே போகிறேன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறான். இவன் எவ்வளோ தூரம் 50 கிலோமீட்டர் ஓடினாலும் இவனுக்கா கால் வலிக்க போகுது. நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இவனுக்கு கால் வலிக்காது, குதிரைக்கு தான் கால் வலிக்கும். ஆனால் குதிரையினுடைய செயலை என்ன பண்ணுறான், இவனுடைய செயலை எப்படி ஏற்றி வச்சு பார்க்குறது நம்மளுடைய அஞ்ஞானத்தில் ரெண்டுலேயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆத்மாவிடம் அறியாமையினால் என்ன பண்ணிட்டான், உடலுடைய செயலை ஏற்றி வச்சு பார்த்தான். இப்போ உடலினுடைய செயலின்மை இருக்குது பார்த்தீங்களா, உடல் வந்து உண்மையிலே செயல் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஆனால் இருக்கிறத பார்த்துட்டு இது செய்யவில்லை, அது அகர்மமாக இருக்குன்னு சொல்கிறான். அங்கே உடலினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க வேண்டும். அனாத்மாவினுடைய அகர்மத்தில், புரியுதா, அனாத்மாவினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க வேண்டும். கப்பலினுடைய செயலின்மையை கப்பலினுடைய செயலை பார்க்க வேண்டும். அனாத்மா சும்மா இருந்தாலும் அது சும்மா இருப்பதில்லை, அது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது செயல்படக்கூடிய தன்மை உள்ள அனாத்மாவிடம் செயல்படாத தன்மையை நாம் ஏற்றுவித்து பார்க்கின்றோங்கிறார். இந்த சூரியன் பூமி உதாரணம் அருமையான உதாரணம். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது முக்கியமான ஒருத்தர் வந்திருப்பார், வந்தவுடன் அமைதியாக போய் கம்முன்னு உட்காந்துறேன். ரொம்ப அமைதியாக பேசாமல் இருக்கானேண்ணே, சும்மா இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் அவன் போடுற ஆட்டத்தை அப்படிம்பீங்க. அது ஒரு சாமியார்லாம் வந்துட்டு அடங்கி ஒடுங்கி உட்காந்துரும். ஏன்னா சாமியார் தாடி மீசியோடு யாராவது வந்துட்டான்னு பயந்து போய் உட்காந்துரும். சில பேருக்கு அப்படிலாம் இருக்குது. குழந்தைகளுக்கு புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் பயம் வந்துடும். நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க கூட என்ன பண்ணுவான், எங்கள் ஊரில் ஒருத்தர் பண்ணுவார், ஏதாவது சேட்டை பண்ணி ஒன்று சாமியார்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேண்டாம்பார். ஏன்னா அப்போதைக்கு பேசாமல் இருப்பான். அவங்க அம்மா என்ன சொல்லலாம், அவனுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க, இவன் இப்போதைக்கு சும்மா இருக்கான், இப்போதைக்குமே சும்மா இருக்கானா, இவன் சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும் அதுக்கு. அவன் செயல்படாமல் இருந்தாலும் கூட செயல்படுவதைத்தான் பார்க்கும். அதுதான் ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, கர்மணி அகர்மயக பசியேத்துன்ட்டார். அந்த பசியேத்துங்கிறத ரெண்டுலேயும் சேர்த்துக்கணும். முதல் வார்த்தை கர்ம அகர்மணி பசியேத்துன்னு பார்த்தோம். இங்கே கர்மணி அகர்மயக பசியேத், எவனொருவன் செயலில் செயலற்ற தன்மையை பார்க்கிறானோ, இதை முதல் வார்த்தை கர்மணி கர்மஞ்சி அகர்மய பசியத். ரெண்டாவது வார்த்தை அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரே நிமிஷம், வார்த்தை மாறிடக்கூடாது முக்கியமாக. அகர்மணி ச கர்மக, ரெண்டாவது வார்த்தை என்னது, அகர்மணி ச கர்மக. இது என்னன்னா அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். முதல் வரியில் பார்த்ததுக்கு ரெண்டாவது வரியில் பார்க்கறதுக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அகர்மணி ச கர்மயவ பசிய, செயலற்றதில் செயலை எவன் பார்க்கின்றானோ. இங்கே உதாரணம் இது, கப்பல் பார்த்தோம். கப்பலினுடைய அசைவின்மையில் அசைவை பார்த்தல். எப்பயுமே கண்ணு வந்து நம்மளுடைய காட்சி பார்க்குற காட்சி வந்து கண்ணு வந்து நேரடியாக உண்மையை காட்டுறதே இல்லை. கண்ணில் பார்க்குறதுல நம்ம உண்மையை நம்பவே முடியாது. எல்லா காட்சியுமே அப்படித்தான் இருக்குது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், சினிமா பாட்டு கூட இருக்கா இல்லையா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் இருக்கு. இந்த ஞானம் வரணும் முதல்ல. ஏன்னா எல்லா காட்சியிலையுமே பிழை இருக்குது அப்படிங்கிறார். அதனால் இங்கே சொல்கிற கருத்து என்னென்னா, அதாவது செயல்படாதது போல் தெரிகின்ற இந்த உடலினிடத்தில் நீ செயலை பார். இந்த உடம்பு சும்மா இருந்தாலும் அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். மனம் செயல், இது ஏன் அதை சொல்கிறோம்னா, இது பலனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதனுடைய கருத்து புரியும். முதல்ல வந்து பார்த்து இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு தெரியும். இதனுடைய பலனை அடுத்து சொல்ல போகிறார். அந்த பலன் தெரிஞ்சிச்சுன்னா இது சொல்கிறது கரெக்டுன்னு புரியும். ஏன் இதை புரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது செஞ்சால் என்ன செய்யாட்டி என்னமோ ஆகிட்டு போகுது, நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதனுடைய பலன்களை சொல்லுவார். சொல்லும் பொழுது இந்த தத்துவம் புரிஞ்சால் அந்த பலன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்,
இவர் சொல்கிற கருத்து சரிங்கிறது புரியும். அதாவது ஒரு அனுபவம் தப்பாக போச்சு, இப்போ 2ஆம் அனுபவத்துக்கு வந்துட்டார். எதில்? ஆத்மாவில் செயலை பார்த்துட்டோம். இங்கே உடம்பு சும்மா இருக்கும்போது நாம் சும்மா இருக்கோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தப்புங்கிறார். உடம்போ மனசோ அமைதியாக இருக்கும்போது அவனுடைய மனசு சும்மா இருக்குது, உடம்பு சும்மா இருக்குதுன்னு சொன்னால் தப்பு. அது என்றைக்குமே செயல்படாமல் இருந்ததில்லை, அது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். சும்மா ஒருத்தர் பேசாமல் வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்குன்னு சொல்லுவோம், அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் காட்டில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அமைதியாக உட்காந்து, உடம்பு செயல்படலை, ஆனால் அவருடைய மனசு எவ்வளோ பெரிய செயலில் இருக்குது தெரியுமா? ஒன்று தத்துவத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எதை விட பெரிய செயலாக இல்லையா? இதை விட பெரிய செயல் தானே அது, அதுவும் செயல் தானே. அதனால் அதுவும் செயல்தான். இன்னொன்று இருக்குது, ஒரு செயலை நாடி போகிறதும் செயல், அந்த செயலேருந்து விலகி வர்றதும் செயல். பிரவிற்த்தியும் செயல் ரூபந்தான், நிவிற்த்தியும் செயல் ரூபந்தான். ஒருத்தர் கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்து ஓடுறான், விலகி ஓடுறான், அது செயல் இல்லையா? ஒருத்தர் சிப்பியை பார்த்து வெள்ளி நினச்சிட்டு நாடி ஓடுறான், அதுவும் செயல் தானே. அதாவது விலகிறதும் செயல், உள்ளே போகிறதும் செயல். அதாவது நிவர்த்தி கர்மமும் செயலுங்கிறார். நீ சும்மா இருந்து விலகி இருக்கிறேன்னா அங்கே வேறு ஏதோ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. விலகிறதுங்கிறதே ஒரு செயலுங்கிறார். செயல்படுவதும் செயல், செயலிலிருந்து விலகுவது கூட ஒரு செயல்தான். உடம்பு செயல்படாமல் இருக்க முடியாது. அதாவது நம்முடைய அனுபவத்துப்படி உடலும் மனசும் செயல்படலைன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? சும்மா இருக்கேன்னு சொல்கிறோம், செயல்படாமல் இருக்கின்றேன்னு சொல்கிறோம். அது இல்லைங்கிறார். இந்த உடலும் மனசும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதனால் உடலினுடைய அல்லது உடலில் தோன்றுகின்ற மனதில் தோன்றுகின்ற செயல் இன்மையில் நீ செயலைத்தான் பார்க்க வேண்டும். அதாவது அனாத்மா என்றுமே கர்ம ரூபம்தான், ஆத்மா என்றுமே அகர்ம ரூபம்தான். இதை சொல்கிறதுக்கு இவ்வளவு பீடிகை போட்டு கொண்டு வர்றார் அவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனாத்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்டடம் கூட அனாத்மா தான். இந்த கட்டடம் சும்மா இருக்கா, செயல்பட்டுக்கிட்டு இருக்கா? அமைதியாக இருக்கான்னு செயல்படுது. இது செயல்படலைன்னு வச்சுக்கோங்க, 1000 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் அப்படியே இருக்கணும். எந்த கட்டடமாக அப்படி இருக்குமா? ஒரு கட்டடம் இருக்குமா? கோயில் கூட சொல்கிற 10,000 வருஷம் கட்டி ஆகுங்க, 10,000 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? அதுலேயும் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. உள்ள பூமிக்கே எத்தனை சொல்லியிருக்காங்க, ஆயுள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இது சுற்றிக்கிட்டு இருக்கிறது செயல் ஒன்று. இன்னொன்று, இந்த பூமி தோன்றினதுலேருந்து ஏதோ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்து திருப்பி அழிஞ்சு போகுது, இல்லாமல் போயிடுது. இன்னும் 200 கோடி வருஷம் ஆச்சான், இன்னும் 200 கோடி வருஷம் இருக்க போதான். சூரியனே ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்க, ஃபீஸ் ஆயிரும்ன்றாங்க, அதுக்கு முடிஞ்சு போகுது. அப்போ அங்கே எங்கே? அதில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த அனாத்மாவுமே சும்மா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் அது சும்மா இருக்கிறது இல்லை, அது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதனால் செயலற்று இருக்கின்ற இந்த அனாத்மாவிடம் நாம் செயலை பார்க்க வேண்டும். உடலும் மனமும் என்றுமே கர்மஸ்வரூபம் தானே ஒழிய செயல் இல்லாமல் இருக்கவே முடியாது. சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது மாதிரி இருக்கும், சத்துவகுணம் வந்தால் அமைதியாக இருக்கும், ரஜோகுணம் வந்தால் கொஞ்சம் அதிகமாக செயல், தமோகுணம் வந்தாலும் அமைதியாக இருக்கும். உடம்புல தமோகுணம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், பேசாமல் இருக்கும். சத்துவகுணத்துலேயும் அமைதியாக இருக்கும், ரஜோகுணத்தில் வெளியே தெரியும். ஆனால் குணம் மாறிக்கிட்டே இருக்கும்போது டெம்பரவரியாக செயல்படாத மாதிரி தெரியுமே ஒழிய நிச்சயம் அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். இன்னொன்று, மனசு அமைதியாக இருக்கிறது ஒரு செயலாம். ஏன்னா திருப்பி அடுத்த போராட்டத்துக்கு தயாராகிடுது. 2 போராட்டத்துக்கு இடையில் உள்ள இடைவெளி தான் அமைதின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மனசை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடம்பை வச்சு செயல்படும். இந்த உடம்பை வச்சு எவ்வளோ நாள் செயல்படும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பாப புண்ணிய கர்மாவை தீர்க்கறது வரைக்கும். இந்த பாவ புண்ணிய கர்மாவை தீர்க்கிறதுக்கு இந்த உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, தையெல்லாம் போட்டு பார்க்கும், உடம்பு அறுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி, ஏன்னா மனசு என்ன பண்ணணும்னா இதை சரி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் இந்த உடம்புல வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு என்ன பண்ண, இந்த உடம்பு விட்டு வேற ஒரு உடம்பு தேடி போயிடும், அங்கேயே போய் செயல்பட ஆரம்பிச்சிடும். அது செயலை ஒரு நாளும் நிப்பாட்டாது. எது? அனாத்மா. ஆனால் ஆத்மா செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுச்சு, இந்த உடம்பு அப்படியே கிடக்குமா? கொஞ்சம் விட்டால் என்ன ஆகுது, வேறு மாதிரி ஆகிப்போகுது. அதனால் எரிச்சிடுற, வேறு மாதிரி கொண்டு போயிடுறோம். எல்லாமே அது ஒரு கர்ம ரூபமாகத்தே இருக்குது அனாத்மா. ஆனால் இதுக்கு ஆதாரமான தத்துவம்
என்றைக்கும் அகர்ம ரூபம். இந்த ரெண்டத்தையும் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றார். இதனால் என்ன பலனுங்கிறதையும் சொல்ல போகிறார். என்ன பலன் வரும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, ஒரு செயல்லேருந்து நான் பேசாமல் விலகிட்டேன்னா எனக்கு நிம்மதியாக இருப்பேன்ப்பா. இந்த சாமியார் எதுக்கு சொல்கிறாங்க? சாமி உங்களுக்கு என்ன சாமி, ஒரு பொறுப்பும் இல்லை, நிம்மதியாக இருக்குங்க, எங்கள் பாட பாருங்கள் சொல்கிறோமா இல்லையா? சில பேர் சாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க, 1000 பிரச்சனையை சொல்லிட்டு என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னார்னா, சாமி உங்களுக்கு என்ன சாமி, ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது, ஒரு வேலை வெட்டியும் இல்லை, அதனால் நிம்மதியாக இருக்கீங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த பொறுப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால், எந்த வேலையும் இல்லாமல் இருந்தால் துக்கமில்லை நினைக்கிறோமா இல்லையா? அவனுக்கு என்னப்பா ராஜாப்பா, ஒரு வேலையும் இல்லை, சாப்பிட்றான் தூங்குறான் சொல்கிறோமா இல்லையா? சில பேரை பார்த்தா அவனுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கான்னு வேறு சொல்லுவாங்க. அதை வேறு சாப்பிட்றான் தூங்குறான், ஒரு வேலையும் செய்கிறது இல்லை, அவனுக்கு என்ன ராஜா மாதிரி. அப்போ இந்த வேலையே இல்லாமல் வெட்டியாக இருக்கிறால யோகக்காரன்னு வேறு சொல்கிறாங்க, அவனுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நம்ம வெட்டியாள்தான் ஆத்மா, எந்த வேலையும் செய்கிறது இல்லை. அப்போ செயல் இன்மையில் உனக்கு துக்கம் போது, காட்டில் போய் இங்கே இந்த பிரச்சனைலேருந்து அவர் போகிறார், எல்லாத்தையும் சாமியார் போய் காட்டில் போய் ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏன் போகிறாரு? இந்த செயல்பட்டால் இங்கே துக்கம் வருது, செயல்படுறதுனால துக்கம் வருது. அப்போ இந்த செயல்னால தான் உனக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. பொறுப்பு இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை வருது. பொறுப்பே இல்லைன்னு விட்டாச்சுன்னா சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஆத்மாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா பொறுப்பு இல்லாதவன் ஆயிடுவோம். செயலுக்குள் இருப்பது தான் துயரம், சம்சாரத்திற்கு காரணம். இது நம்மளை எரியாமல் நம்மளே சொல்கிறோம். உண்மையும் அதுதான். நீங்கள் எந்த செயலுக்குள்ளே உள்ளே போனாலும் உங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அந்த செயலில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதே முக்கியம். நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயலில் உள்ள மனசு உள்ளே போய் நான் தான் செய்கிறேங்கிற புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? துக்கம் வந்துடும். எவ்வளோ பெரிய கடவுள் வந்து இந்த சிருஷ்டி பிரபஞ்சம் பூரா படைச்சிக்கிட்டு இருக்காரு, துக்கப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ செயல்பாட்டு கடையில் ஒரு கவலையும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அவர். நம்மளுக்கு ஒரு சின்ன கடமையை செஞ்சாலும் என்ன ஆகுது? கவலை வந்துடுது. அப்போ அங்கே அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நான் செய்கிறது இல்லை, இது அனாத்மா செய்யுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறார். அவர் நம்மளுக்கு இந்த பலன் வந்து இந்த செயலில் செயலின்மையை பார்த்தல், செயலின்மையில் செயலை பார்த்தல். ஆத்மாவாகிய நான் என்றுமே செயல்படாதவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனாத்மாவான இந்த உடம்புதே செய்யுதே ஒழிய உடம்பு என்னைக்கு சும்மா இருக்கிறது இல்லை, அது செஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஆகுது? இதில் ஒரு பிரச்சனை, சம்சாரம், இந்த துயரமானது நீங்குகின்றது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதாந்தத்துக்குள்ளே சில கருத்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்குது. என்னைக்கு உனக்கு வந்து ஒரு பொறுப்பும் இல்லையோ, செயலற்ற நிலைக்கு நீ போகிறையோ, அதே மோட்சம்னு சொல்கிறாங்களா இல்லையா? மனசை என்ன பண்ணுறாங்கன்னா, மனமே எண்ணமே இல்லாத நிலைக்கு போயிட்டால் உனக்கு மோட்சம்னு சொல்லி சில பேர் அது தியானம் பண்ணுறது. எதுக்கு? முதல் ஒரு கடவுளை தியானம் பண்ணுறது, ஒரு ரூபத்தை தியானம் பண்ணுறது, அப்புறம் அந்த எண்ணத்திலிருந்து தான் விடுபட்டுறது. எண்ணமே வரலைன்னா அதே மோட்சம். உன்னால் ஒரு செயலும் செய்யாமல் எல்லா செயலும் முடிஞ்சு போச்சுன்னா மோட்சம்னு சொல்லி செயலற்ற நிலைக்கு இந்த அனாத்மாவான உடலையும் அனாத்மாவான மனசையும் கொண்டு போகிறதுக்கு சில பண்டிதர்கள் கூட முயற்சி பண்ணுறாங்க. அதில் தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிங்க. என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காதுன்ட்டார். மனமும் உடலும் செயலற்ற நிலைக்கு போகவே முடியாது. ஒருத்தர் நிர்விகல்ப சமாதிக்கு போனாலும் திருப்பி வர்றாருல்ல, அப்படியே இறந்து போயிட்டா வேறு, அந்த ஆத்மா எங்கே போய் அந்த மனசு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மனம் திருப்பி வருதா இல்லையா? அப்போ துக்கம் வந்துடும்ல. திருப்பி ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணமே இல்லை, அதனால் ஆனந்தமாக தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன் நம்ம சொல்கிறோம். அந்த நிலையை விழிப்பு நிலையில் கொண்டு வந்துட்டால் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தியானத்திலே அப்படி இறந்து போயிடணுமே, திருப்பி வரணுமா இல்லையா? வரணும் இல்லை. பிறகு உடல் ஒன்று இருக்கே, இந்த உடல் வந்து பிறகு அது உள்ளுக்குள்ள செயல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த ரெண்டு செயலையும் நீ செயலற்ற நிலைக்கு கொண்டு போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறணும். அனாத்மா என்றுமே செயலற்ற நிலைக்கு போக முடியாது. அதை முதல்ல அந்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும். செயலற்ற நிலையில் இருப்பதாக நீ கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரம், இந்த மனம்
ஒரு நாளும் செயல்படாமல் இருக்க முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். இதை இல்லாட்டி என்ன பண்ணுவான், அதை செயலற்ற நிலைக்கு கொண்டு போனாத்தான் மோட்சம்ட்டு போயிடும். இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, நான் செயல்படாமல் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டால் மோட்சம் வந்துருச்சா வரலையா? வந்துருமா இல்லையா? அந்த பலன் இதில் கிடைக்கும். இந்த தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் கிடைக்குங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக துக்கத்துக்கு காரணம் என்ன நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், என்னுடைய மனசு, இந்த சரீரம், சூழ்நிலைகள், என் உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு சரீரம் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், சுற்றி இருக்க சூழ்நிலையும் நல்லா இருக்கணும், அப்போத்தான் எனக்கு அமைதி கிடைக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? இது என்னைக்காவது 24 ஹவர்ஸ் சரியாக இருந்திருக்கா? ஒரு நாளாவது நடக்குமா? முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதனுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய தர்மம் என்னன்னா, இது என்றைக்கு இருக்காது. சரீரம் வந்து வயசாகமா ஆகாதா? மூட்டு வலி வருமா வராதா? நான் என்னுடைய மன அமைதிக்கு இந்த உடம்பு, மனசு, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது 3 அமைதியாக இருந்தாத்தே நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நாளும் அப்படி இருக்காது. இந்த 3 எப்படி இருக்காது? ஒரு நாளும் இருக்காது. எங்கே வெளியே தீபாவளி ஒரு வெளியே போனால் சவுண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், சில பேர் பாருங்கள் காட்டில் அமைதியாக இருந்துருவான், தபஸ் பண்ணிட்டு இருந்துருவாங்க. வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சத்தத்தெல்லாம் பார்த்தா அப்படி தலை வெடிச்சிடும். அப்போ எங்கே அந்த ஆனந்தம் என்ன ஆச்சு? ஓடி போச்சா இல்லையா? இது இப்படித்தான் இருக்குன்னு எந்த சூழ்நிலையும் நீ அமைதியாக இருக்க முடியும். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீ தியானம் பண்ண முடியும், குகையிலையும் போய் தியானம் பண்ண முடியும். ஏன்னா வெளி சூழ்நிலை நம்மளை பாதிக்கக்கூடாது. ஏன்னா வெளி சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும். வெளி சூழ்நிலையை வந்து நீங்கள் மாற்றன்னு நினச்சிங்கன்னா டெம்பரவரியாகத்தான் மாற்றணும். இன்றைக்கி கூட பாருங்கள், எத்தனையோ சில நாடுகளுக்கு போனால் சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, துபாயெல்லாம் போயாச்சுனாப்பா இங்கே தான்ப்பா அந்த வெடிகுண்டு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அங்கேயெல்லாம் போனால் ஒரு பிரச்சனை கிடையாது, சவுதி துபாய் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? மாறி போச்சா இல்லையா? அங்கேயும் போய் குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வெளி சூழ்நிலை நீ ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, கொரோனா வந்துச்சு, யாராலுக்கு உலகம் பூரா என்னாச்சு? வெளி சூழ்நிலை மாத்திர சக்தி நம்மகிட்ட கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலையும் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நீ என்ன செய்யலாம்? நீ செயலற்றவன் என்றதை புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இருக்க முடியும். நீ வந்து சூழ்நிலையையோ உன்னுடைய உடலையோ உன்னுடைய உள்ளத்தையோ சார்ந்திருக்க வேண்டிய நிலை வரவே வராது. எந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால்? கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும். புரியாட்டி விட்டுருங்க, என்ன 4 ஸ்லோகம் இருக்குது. என்ன இன்னும் 4 ஸ்லோகத்தில் திருப்பி விளக்க போகிறாரு. இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டுமில்ல, இன்னொரு 4-5 ஸ்லோகத்தில் இதை பற்றி விளக்குறார். அப்போ இதனுடைய பலன் எப்படி இருக்கும்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத வரும். இயற்கையில் நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் கூட அவனுக்கு மனசில் ஒரு அமைதி இருக்குது. மனசில் சில பேர் தீபாவளியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சாமிகிட்ட வந்து கேட்டாங்க சென்னையில், அவர் சிட்டிக்குள்ளே குடியிருக்கும் போது, என்ன சாமி இவ்வளோ வெடிச்சத்தத்தில் எப்படி கேட்குறீங்க? நான் இதை ஆனந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வெடிச்சத்தத்தை. ஏன்னா நம்ம சில பேர் எப்போ அந்த வயசானவங்க சொல்லுவாங்க, அங்கிட்டு போய் வெடிங்கடா. ஏன் வெடிச்சிட்டு போகிறான்? அப்போ அந்த சத்தம் டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லையா? புரியுதுங்களா? அங்கிட்டு போய் வெடிங்கடான்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய சத்தம் வந்து உன்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதை எப்படி நீ தவிர்க்க முடியும்? சரி, அதை இடி முன்னால் தவிர்க்க முடியுமா? அப்போ வெளி சூழ்நிலையில் நீ பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த உடல், உள்ளம், சூழ்நிலை, இந்த 3ஐ சார்ந்து தான் என்னுடைய அமைதின்னு நினச்சேன்னு சொன்னால் தப்பு. அதுக்கு இந்த தத்துவம் புரிஞ்சேன்னா வெளியே என்ன நடக்கட்டும், எப்படி நடக்கட்டும், எது நடக்கட்டும், நான் அமைதியாக ஆனந்தமாக இருக்கேங்கிற ஒரு ஞானம், அறிவு இருக்கும். வெளி விவகாரத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து பார்த்து யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியும். மற்ற ஆள் மாதிரி தான் நம்மளும் இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியே வெளியே தெரியவே தெரியாது. உடல் செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும், வெளியே அமைதி இருந்தாலும் அமைதி இல்லாட்டாலும், வெளியே போராட்டம் இருந்தாலும் போராட்டம் இல்லாவிட்டாலும், எப்பொழுதும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை வரும். இதனுடைய பலம். அதாவது வெளியே அமைதி இருந்தாலும் சரி, அமைதி இல்லாட்டாலும் சரி, இவன் எப்படி இருப்பான்? அமைதியாக இருப்பான். அதாவது சினிமா தியேட்டரில் திரையில் படம் ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி, திரை அப்படியே தான் இருக்கும்.
ஓடும்போதும் திரை ஒன்றும் பாதிக்கப்படுறதில்ல. அந்த திரையில் வந்து தீப்பிடிச்சி எரியும். ஏன்னா பனிமலையெல்லாம் காட்டினான். அப்போ ஐஸ் கட்டியில் திரை உரிகிறாது. தீப்பிடிச்சி எரியும் போது எரிஞ்சிடாது. எரியுமா? தீப்பிடிச்சி எரியும் போது எரியாது. தேட்டரில் ஒரு சிரிப்பு சீன் வந்தாலும் திரைக்கு ஒன்றும் இல்லை, அழுகை சீன் வந்தாலும் ஒன்றும் கிடையாது. திரை என்ன பண்ணால் அப்படியே இருக்கும். அது மாதிரி நாம் அப்படி இருக்கு. என் மேலே எல்லாம் வருது போகுது, நான் ஆத்மாவாகிய நான் அசையாமல் செயல்படாமல் இருக்கேன். என்கிட்ட இந்த உடம்பு வருது, மனசு வருது, துக்கம் வருது, இன்பம் வருது, அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். துக்கத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா? துக்கத்தையும் வேடிக்கை பார்ப்பேன், சந்தோஷத்தையும் வேடிக்கை பார்க்கும்போது என்ன, துக்கத்தை வேடிக்கை பார்க்கும்போது நான் எனக்கு எப்படி இருக்கும், திருஷ்யமாயிரும் துக்கமெல்லாம். இந்த துக்கம் நேற்று இல்லை, இன்றைக்கி வந்திருக்கு, நாளைக்கு ஓட போகுது. இப்படி நினச்சி பார்க்கணும். ஏன்னா எல்லாம் வந்து போகிறது. அனாத்மாவினுடைய தர்மம் செயல்பட்டு கொண்டே இருப்பது, வந்து போய்கொண்டே இருப்பது. ஆத்மாவினுடைய தர்மம் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு, அந்த தத்துவத்தை இங்கே சொல்கிறார். கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் அப்படிங்கிறார். பிறகு இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னதில் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், அதாவது சந்தடி நிறைந்துள்ள சமூக வாழ்க்கையில் ஒருத்தர் இருந்தாலும் சரி, ஏன்னா காட்டில் போய் இருந்தாலும் சரி, அவன் மனசு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து தியானம் பண்ணாலும் அந்த தியானம் கைவிடணுமா. காட்டில் உட்காந்து போனாலும் அவன் அமைதியாக மனசு இருக்கணும். அது இந்த தத்துவம் புரிஞ்சா இது வருங்கிறார் அவர். அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் வரும். வீட்டில் உட்காந்துருப்போம், நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு போட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். டம்மு டும்முன்னு போட்டால் என்ன ஆகும், ஒரு டிஸ்டர்பன்ஸ், சத்தத்தெல்லாம் கேட்க முடியும். இப்போ இன்னொரு விஷயமெல்லாம் இருக்குது. இந்த 5 மணிக்கு காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு பாட்டு கேட்கும், போனால் போகட்டும் போடான்னு. அதை கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பாட்டு கேட்டுச்சுன்னா ஏதோ ஒருத்தர் போயிட்டார்னு அர்த்தம். யாராவது நல்ல விசேஷத்துக்கு அப்போ தான் வீட்டில் கிளம்பி போய்கிட்டு இருப்பார். காலையில் கிளம்பும் அந்த பாட்டை போட்டுருவாங்க. கிராமங்களில் முன்னாடியெல்லாம் கொட்டு சத்தங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது, இந்த அவசரமாக போடுற வார்த்தையாக வரும். தத்துவத்துக்கு கரெக்டு. இதெல்லாம் கேட்டவனுக்கு மனசு டிஸ்டர்ப் ஆயிரும் அவனுக்கு. ஏன்னா வெளி சூழல் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல் வந்து வெளியே எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறார். இவனுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்தாலும் சரி, கங்கை கரையில் உட்கார்ந்தாலும் சரி, ஒரே மாதிரி மனநிலை வருமாம். இவன் மனதையும் இதையும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பார்க்க மாட்டான். அகர்மத்தை கர்மத்தில் பார்ப்பதின் பலன் இதில் பார்த்துட்டான். இது சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தா காட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, பறவை சத்தம், அது தியானத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிருந்தான். ஒரு பறவை சத்தம் கூட, ஏன்னா அந்த ஒலி உனக்கு அது மட்டும் தனியாக கேட்கும். இப்போ ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அது கூட உனக்கு அதனாலது இங்கே இருக்க பிரச்சனையை தீர்க்க சத்தத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகிற அங்கேயே உட்காந்து ஒரு பறவை சத்தம் டிஸ்டர்ப் ஆகுது அவனுக்கு. இது எப்படி போக்க முடியும்? இது வந்து இதெல்லாம் இல்லைன்னு நினச்சி எந்த சூழ்நிலையும் இருக்க முடியும். அப்படி இருந்தால் சில பேர் பார்த்துருக்கோம். நீங்கள் சில ஸ்டூடெண்ட், இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, அதில் போய் மூழ்கியாச்சுன்னா நீ வெளியே என்ன சத்தம் போட்டாலும் அவர் கேட்கவே கேட்காது, எதுக்க காதிலே விழுகாது, என்ன செய்யலும் விழுகாது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மேத்ஸில் மூழ்கி உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் மேத்ஸு மற்றதெல்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேன். மேத்ஸில் போட்டேன்னா பையங்கள்லாம் என்ன ஆட்டம் போடுவாங்க, என்ன ரெக்கார்டு போடுறாங்க, காதிலே பிள்ளையே போகாது. எனக்கு மற்ற இதில் இன்ட்ரெஸ்டே வராது. என்ன பேசிக்கிட்டுங்க அந்த சத்தமே காதில் விழுகாது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குல்ல. அப்போ அந்த டிஸ்டர்ப் பண்ணால் அப்போ நீ மனசை வந்து அப்படி மாற்றிட்டேன்னா உனக்கு வெளி சூழ்நிலை எப்படி பாதிக்குங்கிறார். இந்த பலனை சொல்கிறார். இன்னொரு பலன் ஒன்று சொல்கிறார். அதாவது குற்ற உணர்வு. இந்த கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு சொன்னோம். இதில் என்ன பலன்னு சொன்னால், நீ வந்து என்ன செயல் நடந்தாலும் நான் செய்யலேன்னு பார்த்துட்டேன்னு சொன்னால் இந்த குற்ற உணர்வுனால் ஒரு துக்கம் வரும். நான் இதை நல்லா செஞ்சேன், இதை நல்லா செய்யலை, வருதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்ன வருது, இந்த செயலை செய்கிறான், நான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம், இல்லை நல்லா செய்யலை, இல்லை நல்லாவே செஞ்சு திருப்தியாக இருந்திருப்பீங்க, ஏன்டா இப்படி செஞ்சுன்னு ஒருத்தவன் சொல்லிவிடுவான், இதே இப்படி செஞ்சேன்ட்டு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாமேன்னு வரும். அப்போ இந்த குற்ற உணர்வு எங்கே வருதுன்னு சொன்னால், நான் செய்கின்றேங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து குற்ற உணர்வே வருது. இந்த தத்துவம் புரிச்சு நான் செய்கிறேங்கிற எண்ணம் வருமா? இந்த நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்காது. அப்போ என்ன இல்லைன்னா குற்ற உணர்வு வருமா? ஏதோ செஞ்சான், ஆத்மா வந்து செயல், இது மனசுக்குள்ளதை வெளியே சொல்கிற வார்த்தை கிடையாது. இந்த குற்ற உணர்வு இந்த தத்துவத்தை புரிந்தவனுக்கு வரவே வராது.
ஏன்னா எல்லாருக்கும் இந்த குற்ற உணர்வு இருக்குது. காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம படுத்திருப்போம், ஆனால் 6:30க்கு எந்திரிப்போம். அப்போ குற்ற உணர்வு வருதா இல்லையா? முடிவு பண்ணி படுத்து எந்திரிக்க முடியும், இன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் போச்சே, குற்ற உணர்வு. அப்போ ஞானியாக இருந்தால் தூங்கலாமா? அவனுக்கு நல்ல நிஷ்டை ஆயிடுச்சுன்னா நல்லா சிறப்பாக செய்வான். ஒரு நாள் செய்ய முடியலேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அந்த குற்ற உணர்வே வராது. இந்த பக்தியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூஜை பண்ணலைன்னா மனசு துடிக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் அதே கரெக்டு. தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா இவனும் முறையாக பண்ணான். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு எப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சு, அன்றைக்கி ஜபம் பண்ண முடியலை, இன்றைக்கி காய்ச்சல் வந்துருச்சு, ஜபம் பண்ண முடியலையே, இன்றைக்கி சாமி கும்பிடணும்னு அப்படியே அதில் ஒரு வேதனை இருக்கும். இவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, பண்ண முடியல, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அந்த ஒரு குற்ற உணர்வுங்கிற நான் செய்கிறது நான் இல்லையே, உடம்பு மனசு தான் செய்யுது. நான் ஆத்மா என்றைக்குமே செயல்படும். நல்லா இருந்தால் செய்ய போகுது, நல்லா இல்லாட்டி செய்யாமல் விட்டு போகுது. இது ஆரம்பத்தில் இருக்காது. ஆரம்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது, குற்ற உணர்வு வரணும். ஆனால் அந்த ஞானம் வந்தாச்சுன்னா நீ என்ன செஞ்சாலும் சரி, குழந்தையவே நல்லா வளர்க்குறோம், சில நேரம் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பம் வளர்க்க முடியலை, குற்ற உணர்வே வராது. ஏன்னா செயல்னால் அப்படி தான் இருக்கும். அந்த செயலில் 100% பியூரிஃபைடாக எந்த செயலையும் செய்ய முடியாது. ஒன்றுமே 100க்கு 100 தப்பாகவும் செய்ய முடியாது. அது செயலில் எப்பயுமே ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அது அதனுடைய சுபாவம் நினச்சிட்டு நான் செய்யவில்லை என்ற அந்த நிறைவோடு இருப்பான். இவனுக்கு குற்ற உணர்வும் வராது. கோபத்தினால சிலதை செஞ்சுருப்பான், தப்பாக செஞ்சுருப்பான், இருக்கா இல்லையா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கோபத்தில் இந்த ஆத்திரத்தில் ஏதாவது செஞ்சுட்டு பிறகு குற்ற உணர்வு வருதா இல்லையா? ஜெயிலில் இருக்கவங்க ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஜெயிலில் பார்த்துட்டு அங்கே இருக்க குற்றவாளிகளை பார்த்து பேசிட்டு சொன்னார், பெரும்பாலான குற்றவாளிகள் அவனுக்கு என்ன குற்ற உணர்வு வந்துச்சுன்னா, ஆத்திரத்தில் செஞ்சிட்டேன், கோபத்தில் செஞ்சிட்டேன். அந்த குற்ற உணர்வு என்ன வருது, இப்படி தப்பாக செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு வேகத்தில் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். எல்லாருக்கும் இதுதான், கோபத்தில் செய்யுது, அதில் செய்யுது. இவனுக்கு அப்படி செய்ய மாட்டான். ஒருவேளை ஏதாவது செஞ்சாலும் கூட தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு குற்ற உணர்வு என்பது வருவதே இல்லை. 2 பலன் சொல்கிறார். ஒன்று, இவன் உடலையும் உள்ளத்தையும் சூழ்நிலையும் அமைதிக்காக சார்ந்திருக்க மாட்டான். இவன் நான் செய்யவில்லை என்ற எண்ணம் இருப்பதால் இவன் எந்த செயல் செய்தாலும் இவனுக்கு குற்ற உணர்வு வருவதில்லை. இது 2ம் இந்த கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பதால் வரும். உடலினுடைய செயலின்மையில் செயலை பார்க்க வேண்டும், ஆத்மாவினுடைய செயலில் செயலின்மையை பார்க்க வேண்டும். உடலினுடைய செயலின்மையில் செயல், ஆத்மா செயல்படுவதாக தெரிவது போல் தெரிவதில் ஆத்மா செய்வதில்லை. நான் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றேன், உண்மையில் நான் செய்யவில்லை. உடல் சும்மா இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றேன், உடல் என்றும் சும்மா இருக்காது. அப்படிங்கிற இந்த தத்துவத்தை புரிஞ்சோம்னு சொன்னால் இந்த குற்ற உணர்வும் வராது. வெளி சூழ்நிலையை சார்ந்திருந்து நம்மளுடைய அமைதிக்கு வெளி சூழ்நிலையை சார்ந்திருக்கவும் மாட்டோம். அடுத்து ஒரு பலனையும் சொல்ல போகிறார். இதே கருத்தை அடுத்த சுலோகத்தில் விளக்க போகிறார். இது முதல் வரி மட்டும்தான், 2 ஸ்டேட்மெண்ட். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். ஆத்மாவினுடைய கர்மத்தில், ஆத்மாவினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும், அனாத்மாவினுடைய அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க வேண்டும். புரியுதா? புரியாட்டி நாளைக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.